தாய் வீடு ஜூன் 2026. பச்சைமை புரட்சி இளைஞர்களின் தைரியத்தின் புதிய முகம். எழுதி வாசிப்பவர் பழனிநாதன் நிவேதனன். ஒரு காலத்தில் சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்களினதும் சட்ட ஒழுங்கு சார்ந்த சிக்கல்களில் தொடர்புடையவர்களினதும் எதிர்மறை அடையாளமாக பார்க்கப்பட்ட பச்சை குத்துதல் இன்று உலகளாவிய இளைஞர்களிடையே ஒரு நவீன கலை வடிவமாகவும் சுய வெளிப்பாட்டின் வலிமையான ஊடகமாகவும் உருவெடுத்துள்ளது. அன்று சமூகத்தால் விலக்கப்பட்ட ஒரு பழக்கமாக ஒதுக்கப்பட்ட இக்கலை இன்று எப்படி ஒரு நாகரீக வெளிப்பாடாக பரிணமித்தது? இம்மாற்றத்தின் பின்னணி, அதற்கான சமூக காரணிகள் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து இக்கட்டுரை ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்கின்றது. பச்சைமை புரட்சி. இன்று நீங்கள் ஒரு கல்வி வளாகத்திற்கோ நகரின் பொது இடங்களிற்கோ சென்றால் இளைஞர்களின் தோள்களில் செதுக்கப்பட்டுள்ள சிக்கலான ஓவியங்கள், அர்த்தமுள்ள பெயர்கள் அல்லது ஆன்மீக குறியீடுகள் நிரந்தரமாக பதிக்கப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு காலத்தில் கலகத்தின் அடையாளமாக அல்லது குற்ற உலகின் முத்திரையாக பார்க்கப்பட்டவை இப்போது சுய வெளிப்பாட்டின் பிரதான ஊடகமாக மாறியுள்ளது. ஆனால் இத்தனை இளைஞர்கள் தங்கள் உடல்களை ஏன் ஒரு ஓவியத் திரையாக மாற்ற விரும்புகிறார்கள்? இது இன்றைய இளைஞர் பண்பாட்டை பற்றி என்ன சொல்கின்றது? உபபண்பாடும் அடையாள உருவாக்கமும். ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைப்படி உலக மக்கள் தொகையில் சுமார் 16% 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களாவர். இவர்கள் ஆற்றலும் ஆக்ரோஷமான இயக்க குணமும் கொண்டவர்கள். இளமை என்பது குழந்தை பருவத்திற்கும் முதிர் பருவத்திற்கும் இடையிலான காலமாகும். இது தீவிர அடையாள உருவாக்கத்தின் காலமாகும். பெரும்பாலும் இவர்களின் பண்பாடு முதன்மை பண்பாட்டிலிருந்து வேறுபடுகின்றது. இதை சமூகவியலாளர்கள் உப பண்பாடு என அழைக்கின்றார்கள். இந்த உப பண்பாட்டிற்குள் பச்சை குத்துதல் ஒரு உலகளாவிய போக்காக தற்காலத்தில் உருவெடுத்துள்ளது. 5000 வருட பழமையான நடைமுறை. பச்சை குத்துதல் ஒரு புதியதான ஒரு சமூக மாற்றமல்ல. இது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான கலை. 3300 வாழ்ந்த ஒட்சி பனிமனிதன் என்பவனின் உடலில் பச்சை குத்துதல்கள் இருந்தன. அவை பெரும்பாலும் மருத்துவ நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்கலாம். பண்டைய எகிப்தியர்கள் பச்சை குத்துதலை பயன்படுத்தினர். மேலும் இந்த நடைமுறை தென்னிந்தியா வழியாக கிரீஸ், அரேபியா மற்றும் ஜப்பான் வரை பரவியது. இருப்பினும் வரலாறு பச்சை குத்துதலுக்கு கெட்ட பெயரை கொடுத்துள்ளது. பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அடிமைகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் பச்சை குத்தினார்கள். அவற்றை ஸ்டிக்மாட்டா என்று அழைத்தனர்கள். நூற்றாண்டுகளாக பச்சை குத்துதல்கள் கைதிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையது. 18ஆம் நூற்றாண்டில் கேப்டன் குக் போன்ற பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் பாலினோசிய கலாச்சாரங்களில் பச்சை குத்துதல்களை கவனித்த போது டாட்டூ என்ற சொல்லை உருவாக்கினர். 1891 சாமுவேல் ஓ ட்ரெய்லி முதலில் பச்சை குத்தும் இயந்திரத்தை கண்டறிந்தார். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் பெரும்பகுதிக்கு பச்சை குத்துதல் மாலுமிகள் மற்றும் கைதிகள் என்பவற்றுக்கிடையே தொடர்படுத்தப்பட்டதாக காணப்பட்டது. பெரும் மாற்றம். களங்கத்திலிருந்து பேஷனுக்கு என்ன மாற்றம் செய்யப்பட்டது? கடந்த 30 ஆண்டுகள் ஒரு வியத்தகு மாற்றத்தை கண்டுள்ளன. 1960 70களில் இசை மற்றும் கலாச்சாரங்கள் பச்சை குத்துதலை தழுவத் தொடங்கின. 1980-90களில் பச்சை குத்துதல் வர்க்க எல்லைகளை கடக்க தொடங்கியது. இன்று அமெரிக்காவில் 20% மேற்பட்ட இளைஞர்கள் குறைந்தபட்சம் ஒரு பச்சைகளை குத்தியுள்ளனர். ஐரோப்பாவில் இந்த எண்ணிக்கை 15 முதல் 25 வரை இருக்கின்றது. ஆனால் இந்த உயர்வு சர்ச்சையின்றி இல்லை. இத்தாலி, மெக்சிகோ, துருக்கி, ஜெர்மனி மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளின் ஆராய்ச்சிகள் ஒரு சிக்கலான படத்தை காட்டுகின்றன. பல இளைஞர்கள் பச்சை குத்துதல் என்பது நான் யார் என்று சொல்வதற்கான ஒரு வழியாகவும் ஒரு ஓவியத் திரையாகவும் கலை அலங்காரமாகவும் அமைகின்றது. மேலும் சில குழுக்கள், மோட்டார் சைக்கிள் குழுக்கள் மற்றும் இசை ரசிகர்கள் தங்களின் குழு அடையாளத்தை வெளிப்படுத்தவும் இதனை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமன்றி
இந்து கடவுள்கள் முதல் கிறிஸ்தவ சிலுவைகள் வரை பச்சை குத்துதல் ஒருவரின் ஆழ்ந்த ஆன்மீக அல்லது கலாச்சார நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கின்றது. ஊசியின் இருண்ட பக்கம். பச்சை குத்துதல் ஒரு நவீன நாகரிகமாக பரவி வந்தாலும் குறிப்பாக இலங்கையில் தமிழ் பேசும் சமூகம் போன்ற பாரம்பரிய சமூகங்களில் நிலவும் கடுமையான சவால்களை ஆய்வு எடுத்து காட்டுகின்றன. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைவதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் இளைஞர்களிடையே பச்சை குத்தும் வழக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளது. உலகமயமாக்கல், சமூக ஊடகங்களின் தாக்கம் மற்றும் புலம்பெயர்வு மூலம் வெளிநாட்டு கலாச்சாரங்களுடன் ஏற்பட்ட நேரடி தொடர்பு ஆகியவை இதற்கு காரணங்களாக அமைகின்றன. இருப்பினும் தமிழ் கலாச்சார சூழலில் பச்சை குத்துதல் என்பது இன்றும் பெரும்பாலும் ஒரு விலகல் நடத்தையாக கருதப்படுகின்றது. அதாவது இது பொதுவான ஒழுக்க எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட செயலாகவே பார்க்கப்படுகின்றது. பல இளைஞர்கள் பச்சை குத்துதலை தூண்டும் காரணிகள் வருமாறு: குடும்ப கண்காணிப்பு குறைவு. ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் அல்லது புறக்கணிப்பு நிறைந்த வீடுகள் பெரும்பாலும் இளைஞர்களை வேறு இடங்களில் அடையாளம் தட வைக்கின்றன. நண்பர்களின் செல்வாக்கு. பச்சை குத்திய நண்பர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். பாடசாலை இடவிலகல். பள்ளியை விட்டு வெளியேறுவது ஒழுங்கற்ற நேரத்தை எதிர்மறையாக தாக்கங்களையும் உருவாக்குகின்றது. ஊடகம் அல்லது உலகமயமாக்கல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், திரைப்படங்கள் பச்சை குத்துதலை கவர்ச்சியாக காட்டுகின்றன. ஒரு பிரபல நடிகரையோ செல்வாக்கானவரையோ பச்சையுடன் பார்ப்பது என்பது ஒரு வலுவான ஆசையை உருவாக்குகின்றது. தனிப்பட்ட காரணிகள். காதல், பேஷன், கெத்து அல்லது காதல் தோல்வியிலிருந்து மீள்வதற்காக பச்சைகள் குத்தப்படுகின்றன. நிரந்தர மையின் கனமான விலை. பாரம்பரிய சமூகங்களில் குறிப்பாக இலங்கையில் பச்சை குத்திய இளைஞர்களின் விளைவு கடுமையானவை. இதனை 4 பிரிவுகளாக பிரிக்கின்றது. சமூக விளைவுகள். பச்சை குத்தியவர்கள் பெரும்பாலும் சமூக களங்கத்தை எதிர்கொள்கின்றார்கள். அவர்கள் ரவுடி, கிரிமினல் அல்லது விலகல் நடத்தை கொண்டவர்கள் என்று முத்திரை குத்தப்படுகின்றார்கள். அவர்கள் சமூக புறக்கணிப்பு, விமர்சனம் மற்றும் ஆதரவின்மையினை எதிர்கொள்கின்றார்கள். தீவிர நிகழ்வுகளில் இது மனச்சோர்வு மற்றும் தற்கொலை எண்ணங்களை வழிவகுக்கின்றன. மெக்சிகோவில் 31% இளைஞர்கள் தங்கள் பச்சை குத்துதல்களால் வேலை பாகுபாட்டை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளனர். பொருளாதார விளைவுகள். புலப்படும் ஒரு பச்சை குத்துதல் வேலைவாய்ப்புகளை குறைப்பதுடன் இலங்கையில் பச்சை குத்துதல் ஒரு இளைஞரை அரச வேலைகளில் குறிப்பாக போலீஸ், இராணுவம், சிறை காவலர் போன்றவற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யும். இது வேலையின்மை, வறுமை மற்றும் கடனுக்கு வழிவகுக்கின்றது. பல இளைஞர்கள் பச்சை குத்துவதற்காக பணத்தினை கடன் வாங்கி திருப்பச் செலுத்த முடியாமல் வறுமை சூழலில் சிக்கி தவிக்கின்றனர். உடல்நல அபாயங்கள். பாதுகாப்பற்ற பச்சை குத்துவது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தொற்றுகள், கிருமி நீக்கம் செய்யப்படாத ஊசிகளால் HIV, எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் போன்றன ஏற்படுகின்றன. ஒவ்வாமை மற்றும் தோல் நோய்கள். பச்சை குத்துதலுக்கான மைக்கான எதிர்வினைகள் ஒவ்வாமை மற்றும் கடுமையான அலர்ச்சிக்கு உள்ளாக்குகின்றது. கனவுலோக நச்சுத்தன்மை. மலிவான மைகள் பெரும்பாலும் புற்றுநோயை உண்டாக்கும் கனவுலோகங்கள் உள்ளன. அவை சிறுநீரக நோய், நரம்பு சேதம் மற்றும் தோல் புற்றுநோயை கூட ஏற்படுத்தும். பிற பிரச்சனைகள். இரத்தப்போக்கு, குமட்டல், மயக்கம் போன்றன. உளவியல் விளைவுகள். சமூக களங்கம், கவலை, மன அழுத்தம், விரக்தி, தனிமை, கோபம் மற்றும் பயத்திற்கு வழிவகுக்கின்றது. ஆய்வில் ஒரு மிகவும் வேதனையான கண்டுபிடிப்பு. சில இளைஞர்கள் காதலியின் பெயரை பச்சை குத்துகின்றார்கள். உறவு முறிந்தாலும் அந்த மையை அகற்ற முடியாமல் பச்சை குத்திய இடத்தை எரித்தல் அல்லது வெட்டுதல் போன்ற துய தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். வடிவமைப்பு மற்றும் அர்த்தங்கள். என்ன வடிவங்களை அவர்கள் குத்துகின்றார்கள் ஆய்வு பட்டியலிடுகின்றது. சிலுவைகள், தேள், சிலந்தி வலைகள், சிலந்தி, இதய வடிவங்கள், கஞ்சா இலைகள், பெற்றோர் அல்லது உடன்பிறந்தவர்களின் பெயர்கள், அவர்களின் உருவங்கள், கடவுள்களின் சில குறிப்பாக இந்து மதம், கிறிஸ்தவ மத உருவங்கள், கடற்கன்னிகள் மற்றும் பல உருவங்களை பச்சை குத்துகின்றார்கள். சுவாரஸ்யமாக ஆராய்ச்சி ஒரு புதிய போக்கை கண்டறிந்தது. மதக்கலப்பு. சில இளைஞர்கள் ஒரு கையில் இந்து கடவுளையும் மறு கையில் கிறிஸ்தவ சிலுவையினையும் குத்துகின்றார்கள். காரணம் கேட்டபோது அது மத சகிப்புத்தன்மையினை காட்டுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஆய்வு குறிப்பிடுவது பலருக்கு இது ஆழ்ந்த நம்பிக்கை அல்ல, வெறுமனே கெத்து, ஸ்டைல், அலங்காரம் மட்டுமே. வேறு சிலர் தங்களின் தொழிலின் கருவிகள், உதாரணமாக ஒரு தைப்பவருக்கு கத்தரிக்கோல் மற்றும் அதனை பச்சை குத்தி தொழில் பக்தியினை காட்டுகின்றார்கள். சிலர் முறிந்த காதலை குறிக்க முட்கம்பி வடிவத்தை குத்துகின்றார்கள். சிலர் தங்களின் அடிமை நிலை அல்லது போதை பழக்கத்திலிருந்து வெளியேற முடியாத நிலையில் கஞ்சா இலையை குத்துகின்றார்கள். அடையாள உருவாக்கம். இந்த நிகழ்வை விளக்க 2 முக்கிய சமூகவியல் கோட்பாடுகளை பயன்படுத்தலாம்.
குறியீட்டு இடைவினைவாதம். இந்த கோட்பாடு நாம் குறியீடுகள் மூலமே தொடர்படுகின்றோம் என்று கூறுகின்றது. இந்த இளைஞர்களை பொறுத்தவரை ஒரு உடல் விளம்பர பலகையாகும். ஒரு பச்சை குத்துதல் வெறும் மை அல்ல, அது ஒரு கதையை சொல்லும் குறியீடு. நான் ஒரு பக்திமான், நான் ஒரு தனித்துவமான ஆள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த பச்சைகள் குத்தப்படுகின்றது. சுவை கோட்பாடு. சுவை என்பது சமூக ரீதியில் கட்டமைக்கின்றது. இளைஞர்கள் பச்சை குத்துதலை பயன்படுத்தி புதிய தலைமுறையினரிடமிருந்து முதன்மை பண்பாட்டிலிருந்தும் தங்களை வேறுபடுத்தி காட்டுகின்றார்கள். இது புதிய அடையாளத்தை, ஒரு பாரம்பரிய குறியீட்டை நவீன கலாச்சாரத்தை கலக்கும் ஒரு கலப்போட்டு அடையாளத்தை உருவாக்குகின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பச்சை குத்துதலை வெறுமனை கண்டிப்பது மட்டுமல்ல, மாறாக இளைஞர்களின் சுயாட்சியை மதிக்கும் போதே அவர்களை பாதுகாக்க வேண்டிய பலதரப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன. கல்வியும் முக்கியம். ஒரு குழந்தை பச்சை குத்த முடிவு செய்வதற்கு முன்பே பள்ளிகள் உடல்நல அபாயங்கள், HIV, புற்றுநோய் தொற்றுக்கள், சமூக அல்லது பொருளாதார விளைவுகள் கற்பிக்க வேண்டும். குத்துவதற்கு முன் சிந்தியுங்கள். இளைஞர்கள் நீண்ட காலம் சிந்திக்கு உருவாக்கப்பட வேண்டும் அல்லது ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த பச்சை குத்துதல்கள் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துமா? எனக்கு 40 வயதாகும் போது என் கழுத்தில் என் பாட்டியின் பெயரை நான் விரும்புவேனா? சுகாதாரமே முக்கியம். ஒரு இளைஞர்கள் பச்சை குத்திக் கொள்ள விரும்பினால் அவர் தொழில்முறை கடைக்கு செல்ல வேண்டும். அங்கு புதிய ஊசிகள், கையுறைகள், மாஸ்க் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை ஆராய்ந்து அதன்பின் பச்சை குத்த வேண்டும். மேலும் நண்பர்களின் வீடுகள் அல்லது சாதாரணமாக வீடுகளில் தயாரிக்கப்பட்ட மைகளில் பச்சை குத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். குடும்ப மற்றும் சமூக ஆதரவு. பெற்றோர்கள் சமூகங்களும் பச்சை குத்திய இளைஞர்கள் உடனே ஒதுக்கி தள்ளக்கூடாது. அவர்களை தள்ளிவிடுவது மனச்சோர்வையும் அபாயகரமான நடத்தையினையும் அதிகரிக்கின்றது. அதற்கு பதிலாக திறந்த உரையாடலும் உளவியல் ஆலோசனை உதவும். சட்ட ஒழுங்குமுறை. மேற்கத்திய நாடுகளைப் போலவே அரசாங்கம் மருத்துவ பாதுகாப்பு தரங்களை உறுதிப்படுத்தும் பச்சை குத்தும் கடைகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஆய்வு பரிந்துரைக்கின்றது. தோலுக்கு அடியிலுள்ள உண்மை. இளைஞர்களிடையே பச்சை குத்துதல் எங்கும் போவதில்லை. இது ஒரு முக்கியமான உலகளாவிய உபபண்பாடாக மாறிவிட்டது. இளைஞரை பொறுத்தவரை அது அடையாளத்தை உருவாக்குவதற்கும், காதலை வெளிப்படுத்துவதற்கும், பக்தியை காட்டுவதற்கும் அல்லது வெறுமனே கெத்தாக இருப்பதற்குமான ஒரு கருவியாகும். பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கு பெரும்பாலும் பாரம்பரியத்திற்கு அச்சுறுத்தலாகவும் உடல்நல அபாயமாகவும் கலகத்தின் அடையாளமாகவே தெரிகின்றது. உண்மையில் இவற்றிற்கிடையில் சிறந்த பிணைப்பு காணப்படுகின்றது. ஒரு பச்சை குத்தல் என்பது ஒரு நிலையற்ற மனநிலையில் எடுக்கப்படும் நிரந்தர முடிவாகும். இது ஒரு அழகான கலைவடிவமாகவும் சுய வெளிப்பாட்டின் செல்லுபடியாகும் வழியாகவும் இருக்க முடியும் என்றாலும் ஆராய்ச்சி தெளிவாக காட்டுகின்றது. இலங்கையில் தமிழ் சமூகம் போன்ற சமூகங்களில் சமூக மற்றும் பொருளாதார செலவுகள் இன்னும் மிக வேகமாகவே அதிகரித்துள்ளது. குறிக்கோள்கள் மற்றும் இந்த கலையை ஒழிப்பதற்காக இருக்கக்கூடாது. மாறாக இளைஞர்களை பாதுகாப்பான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். இதனால் அவர்களின் உடலில் உள்ள மைகள் அவர்களின் வாழ்க்கையின் துயர கதையாக அல்லாமல் அதிகாரப்படுத்தும் கதையாக அமையும். நன்றி, வணக்கம்.